Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவ அவ்வளவாக யார்கிட்டயும் பேசுவதில்லை. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டா அப்படின்னு சொல்லுவோமா. அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறது இல்ல அப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. இப்படி சொல்லும் போது இது எப்படி சொல்லலாம்னா, பாருங்க, அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அத சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம பேசுவோம். அதுவும் பேசுவதில்லை நெகட்டிவ்ல, அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறது இல்ல அப்படின்னா அது என்ன, சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நெகட்டிவா பேசுறோம். அப்ப பாருங்க, அவள், அவள்னா சப்ஜெக்ட் ஷீ. அடுத்து என்ன, பேசுவதில்லை, அவ்வளவா பேசுறது இல்ல. அப்ப என்ன, சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நெகட்டிவா பேசும்போது டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கு, ஷீ வந்தாலே இங்க டசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டசன்ட் பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, டாக். ஓகே, அடுத்து யார்கிட்டயும், யார்கிட்டயும்னா எனிஒன். அப்போ பேசுறோம், ஆனா யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணிட்டு எனிஒன். ஓகே, அடுத்து அவ்வளவாக அப்படின்னா that much, that much. ஓகே, அவ அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது she doesn't talk to anyone that much. ஓகே, she doesn't talk to anyone that much. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவ்வளவா அங்க போறது இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நான் அவ்வளவா அங்க போறது இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், அவ்வளவா போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நெகட்டிவ்ல பேசுவோம். பாருங்க, நான்னா சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரணும், போறது இல்ல. அப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நெகட்டிவா பேசும்போது இங்க டோன்ட், டோன்ட் கோ. போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஓகே, டோன்ட் கோ. ஏன் இங்க டோன்ட் வந்திருக்கு, இங்க சப்ஜெக்ட் ஐ, சப்ஜெக்ட் ஐ அடுத்து யூ வி தே அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம இங்க டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அது இது சிங்குலர் நவுனும் அடுத்து சப்ஜெக்ட் ஹி ஷி இட் வரும்போது டசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ டோன்ட் ஹோ, நான் போறது இல்ல. எங்க, அங்க, அங்கேனா there. எப்போ, அவ்வளவா, அவ்வளவானா that much. ஓகே, அப்போ நான் அவ்வளவா அங்க போறது இல்ல அப்படின்னா I don't go there that much. I don't go there that much. நெக்ஸ்ட், நான் அவ்வளவா இனிப்பு சாப்பிடுறது இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து அவ்வளவா எல்லாம் இனிப்பு சாப்பிடுறது இல்ல அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம், பாருங்க, நான் ஐ சப்ஜெக்ட் ஐ அடுத்து அவ்வளவா இனிப்பு சாப்பிடுவதில்லை. அப்ப ஐ வந்தாலே இங்க என்ன வரணும், டோன்ட். அடுத்து வெர்ப் என்ன, சாப்பிடுறது, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், ஈட். அடுத்து என்ன சாப்பிடுறது, இனிப்பு, ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ஸ். அடுத்து அவ்வளவாக that much. ஓகே, அப்போ நான் அவ்வளவா இனிப்பு சாப்பிடுறது இல்ல அப்படின்னா I don't eat sweets that much. I don't eat sweets that much. நெக்ஸ்ட் பாருங்க, அத தலைகீழாக பிடிக்காத. நம்ம சொல்லுவோம்ல, அத தலைகீழா பிடிக்காத அப்படின்னு. அது எப்படி சொல்றது, அது தலைகீழா பிடிக்காத அப்படின்னா பிடிக்காது இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அதை அப்படிங்கறது ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப அத தலைகீழா பிடிக்காத அப்படின்னா பிடிக்காதை நெகட்டிவ்ல பேசுறோம். அப்போ டோன்ட், பிடிக்கிறதுக்கு ஹோல்ட். ஓகே, டோன்ட் ஹோல்ட் அப்படின்னா பிடிக்காத. எதை, அதை, அதைனா இட். அடுத்து தலைகீழாக அப்சைட் டவுன். அப்சைட் டவுன், அத தலைகீழா பிடிக்காத அப்படின்னா டோன்ட் ஹோல்ட் இட் அப்சைட் டவுன். டோன்ட் ஹோல்ட் இட் அப்சைட் டவுன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வெஜிடபிள்ஸ் வாங்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு கடைக்கு போவோம், அல்ல வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு நினைப்போம். ஆனா என்ன, வெஜிடபிள்ஸ் வாங்க அப்போ மறந்துடும். அப்போ அது என்ன சொல்லுவோம், நான் வெஜிடபிள்ஸ் வாங்க மறந்துட்டேன், நான் வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா என்ன, வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான், அப்ப நான் வெஜிடபிள்ஸ் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா
மறந்துட்டேன் past tense முடிஞ்சு போனது. அப்ப இது என்ன சிம்பிள் past tense படி பேசணும். சிம்பிள் past tense படி எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரணும்? வெஜிடபிள்ஸ் வாங்க மறந்துட்டேன் verb. அப்ப மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. அதோட past form என்ன? forgot. இது வந்து verb. pastக்கு V2 ஃபார்ம்ல இருக்கும். I forgot. நான் மறந்துட்டேன். என்ன வாங்க? வாங்க. வாங்கன்னா buy. அப்போ இத பாருங்க, ஒரு verb வந்தாச்சு. அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு. வாங்க. வாங்குறதும் ஒரு verb தான். மறந்துட்டேன் அதுவும் ஒரு verb தான். அப்போ ரெண்டு verb வந்துச்சுன்னா அந்த மறந்துட்டேன் லாஸ்ட் ஒன்னை எழுதிட்டு அடுத்து வரும்ல அது வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். டு போட்டு அடுத்து வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. அத அப்படியே எழுதணும். இது வந்து B1 ஃபார்ம்ல இருக்கும். verb வாங்குறதுக்கு பை. அப்போ டு பை அப்படின்னா வாங்க. என்ன வாங்க? வெஜிடபிள்ஸ். ஓகே. அப்போ நான் வெஜிடபிள்ஸ் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா I forgot to buy vegetables. I forgot to buy vegetables. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கடைசியாக என் தாத்தா பாட்டிய ஒரு வருஷத்துக்கு முன்பு சந்திச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கடைசியா வந்து என் தாத்தா பாட்டிய ஒரு வருஷத்துக்கு முன்பு தான் சந்திச்சேன் அப்படின்னு. அது எப்படி எழுதுறது? பாருங்க, சந்தித்தேன் past tense முடிஞ்சு போனது. ஓகே. அப்போ இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பு நடந்தது சந்திக்கிற செயல். அப்ப இது என்ன? சிம்பிள் past tense படி எழுதணும். சிம்பிள் past tense படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து கடைசியாக அப்படின்னு சொல்லும் போது சப்ஜெக்டுக்கு அடுத்து எழுதும். I lost. அடுத்துதான் என்னது? verb. verb என்ன? என் தாத்தா பாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்பு சந்தித்தேன். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet. அதோட பாஸ்ட் என்னது? met. ஓகே. இது வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். verb சந்திக்கிற செயல் நடக்குது. அப்போ மீட்டோட பாஸ்ட் met. யாரு சந்தித்தேன்? என் தாத்தா பாட்டி. அப்போ my grandparents. ஓகே. my grandparents. என் தாத்தா பாட்டி. அந்த தாத்தா தனி பாட்டி தனி அப்படி எழுதக்கூடாது. அத வந்து சேர்த்து என் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும் போது my grandparents. ஓகே. அடுத்து எப்ப சந்திச்ச? ஒரு வருடத்திற்கு முன்பு. அப்போ அதை எப்படி எழுதணும்? a year ago. ஓகே. அப்போ நான் வந்து கடைசியா என் தாத்தா பாட்டிய ஒரு வருஷத்துக்கு முன்பு சந்திச்சேன் அப்படின்னா I lost met my grandparents a year ago. ஓகே. நெக்ஸ்ட், நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? நம்ம கேட்போம்ல, நம்ம வந்து ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்னு. அது எப்படி கேக்குறது? பாருங்க, நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? இருக்கிறோம் அப்படின்னாலே என்னது? பி verb தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். அங்க மெயின் verb இல்ல. ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறோம். அப்போ இரு அப்படின்னாலே பி verb நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, அப்போ WH கொஸ்டின் வந்திருக்கு. ஏன்? ஏன்னா why. why. அடுத்து என்ன வரணும்? பி verb யூஸ் பண்ணி தானே நம்ம கொஸ்டின் கேட்கணும். பி verb யூஸ் பண்ணி தான் பேசுறோம். நம்ம ஏன் இங்க இருக்கிறோம்? அப்ப பி verb யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பி verb? am, is, are. அடுத்து was, were, will be. அது இப்போ ஏன் இங்க இருக்கிறோம்னு பிரசன்ட்ல தான் கேக்குறோம். இருந்தோம் அப்படின்னா பாஸ்ட், அடுத்து இருப்போம் அப்படின்னா ஃபியூச்சர். அப்ப இருக்கிறோம் அப்படின்னா பிரசன்ட்ல தான். அப்ப பிரசன்ட்க்கு தான் am, is, are இந்த மூணு யூஸ் பண்ணியது. இதுல வந்து மூணுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுல என்னது? சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்றது. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நம்ம. நம்மனா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது we. அப்போ we வந்துச்சுன்னா இங்க are யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ WH கொஸ்டின் இல்லைன்னா இந்த are யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே கேட்போம். இங்க WH வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்துதான் are எழுதணும். be verb. அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். அடுத்து என்ன? இங்க. இங்கேனா here. ஓகே. அப்போ நம்ம ஏன் இங்க இருக்கிறோம் அப்படின்னா why are we here? why are we here? ஓகே. நெக்ஸ்ட், போதும் போதும். நம்ம சொல்லுவோம்ல போதும் போதும் அப்படின்னு. அந்த போதும் போதும்னு சொல்றதுக்கு போதும் அப்படின்னா enough. enough is enough.
ஓகே, போதும் போதும்னு சொல்றதுக்கு enough is enough. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தெளிவா யோசி. நம்ம சொல்லுவோம்ல தெளிவா யோசி அப்படின்னு. அப்போ தெளிவாக யோசினா யோசிக்கிறதுக்கு திங்க். அடுத்து தெளிவா அப்படின்னா கிளியர்லி. ஓகே, திங்க் கிளியர்லி. தெளிவா யோசி, திங்க் கிளியர்லி. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ ஒரு குரூப்பா இருக்கீங்க, ஒரு கேங்கா இருக்கீங்கன்னா அங்க நம்ம போகலாம், நம்ம சாப்பிடலாம், நம்ம தூங்கலாம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்ப என்ன சொல்லுவோம்னா லெட்ஸ் போகலாம். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. லெட்ஸ் கோ. நம்ம போகலாம், நம்ம போகலாம், சாப்பிடலாம். நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா லெட்ஸ் ஈட். ஓகே, நம்ம தூங்கலாம், லெட்ஸ் ஸ்லீப். ஓகே, நெக்ஸ்ட் மோசமா இல்ல, அந்த அளவுக்கு நான் நினைச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மோசமா இல்ல அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப மோசமாக இல்ல அப்படின்னா நாட் பேட். ஓகே, நாட் பேட் அப்படின்னா மோசமா இல்ல. இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சொல்லுவோம்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க, யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்தா ஆனா இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ஹாஸ். அது எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, எங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ஹாஸ். அது நமக்கு சொந்தமான ஒண்ணு. ஓகே, இப்ப என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பைக் இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது அங்க ஐ ஹாவ் எ பைக். என்கிட்ட புது பைக் இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் எ நியூ பைக், இப்படி சொல்லுவோம். அதே இது அங்க ஒண்ணு நமக்கு சொந்தம் இல்லாம நமக்கு தெரியாம அங்க ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அடுத்து அங்க ஒரு ஏடிஎம் இருக்கு, பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு, அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒண்ணு இருக்கு, இல்ல அங்க இருக்காங்க, நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு சொந்தமானவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி ஒண்ணுமே இல்ல, அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி இங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லும் போது தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப நமக்கு சொந்தம் இல்லாம இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துலதான் தேர். அப்ப இது எப்படி எழுதலாம், தேர். இங்க தேர் இஸ் வருமா, தேர் ஆர் வருமா? இங்க தேர் ஆர் தான் வரும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆளை மென்ஷன் பண்ணா இஸ் சொல்லலாம், ஆனா நிறைய பேர் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன வரும், ஆர். தேர் ஆர். அடுத்து நிறைய பேர் அப்படின்னா many people. people கூட எஸ் சேர்க்க கூடாது, பீப்புள்னாலே ஒண்ணுக்கு மேற்பட்டவங்கள மென்ஷன் பண்றது, சரியா? அடுத்து இங்கன்னா ஹியர். அப்போ இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது there are many people here. நெக்ஸ்ட் அம்மா ஹால்ல இருக்காங்க. அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா அம்மா ஹால்ல இருக்காங்க, இல்ல அம்மா கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதான் அம்மா ஹால்ல இருக்காங்க. இது எப்படி சொல்றது பாருங்க, இருக்காங்க அப்படின்னாலே அங்க நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இருக்காங்க, இரு அப்படின்னாலே இங்க பி வெர்ப் ஆர் வந்திருக்கா, அதே போல இருக்காங்க இருன்னு வந்தாலே பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ அம்மா ஹால்ல இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க அந்த இடத்தை மென்ஷன் பண்றோம். சோ இங்க மெயின் வெர்ப் வரல, அது இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம், அங்க பி வெர்ப் தான் யூஸ் பண்றோம். அப்ப பாருங்க, அம்மா மாம் இது சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும், பி வெர்ப். இஸ் வருமா ஆர் வருமா, இருக்காங்க பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். சோ இங்க இஸ் வருமா ஆர் வருமா, இஸ் தான் வரும். ஏன்னா மாம் சிங்குலர், ஒருத்தங்கள தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க இஸ் தான் வரும். அடுத்து ஹால்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க ஹால்ல, அப்போ இந்த ஹால். ஓகே, இந்த ஹால். அப்போ இன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஹால்னாலே என்ன ஒரு குறிப்பிட்ட இடம் வரதான் இருக்கும் தானே, அதுக்கு சுற்றி கவர் ஆகி இருக்கும். அப்படி சுற்றி கவர் ஆகி இருக்கிறதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஹாலா இருக்கட்டும், ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடம் வரதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சுற்றி கவர் ஆகி இருக்கிறதுக்குள்ளாடிதான் அந்த ஹால் இருக்கும், அந்த கிச்சன் இருக்கும், ரூம் இருக்கும், எல்லாமே. ஓகே, அதுக்குதான் நம்ம இன் யூஸ் பண்றோம். மாம் இஸ் இன் த ஹால்.
அம்மா வந்து ஹால்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் எப்போன்னு கேளு நம்ம சொல்லுவோம்ல, எப்போன்னு கேளு, அவங்க கிட்ட எப்போன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ எப்போன்னு கேளு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கேளு, கேக்குறதுக்கு ஆஸ்க். ஆஸ்க் எப்போ, when. எப்போன்னு கேளு, எப்போன்னு கேளுனா ஆஸ்க் when. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அப்பா வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் அப்பா வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? அப்பா வந்த பிறகுதான், இது ஒரு செட்டு, நான் சாப்பிடுவேன் அடுத்த செட்டு. இப்ப பாருங்க, நான் சாப்பிடுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோமா? அப்ப இது இல்ல வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதலாம், இல்லனா இத ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சரியா? நான் சாப்பிடுவேன், இது எப்படி எழுதலாம்? நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து சாப்பிடுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால will போட்டுட்டு அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. I will eat. நான் சாப்பிடுவேன். எப்போ? அப்பா வந்த பிறகுதான். அடுத்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பிறகுதான் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். பிறகுதான் அப்படின்னா only after. ஓகே, பிறகுதான் அப்படின்னா only after. அடுத்து அப்பா வந்த பிறகு அடுத்த சென்டென்ஸ் என்ன? அப்பா dad. அடுத்து வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுது. சோ இங்க வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுதும் போது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்பு கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும். சரியா? இதுல வந்து எஸ் தான் சேர்க்கணும். ஓகே. அப்போ I will eat only after dad comes. அப்படின்னா என்ன? அப்பா வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வந்த பிறகுதான் நீ தூங்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்த பிறகுதான் நீ தூங்கணும், அது வரைக்கும் முழிச்சிரு அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். அப்போ நான் வந்த பிறகுதான் நீ தூங்க வேண்டும் அடுத்த செட். ஓகே. இல்ல வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதுறோமா? நீ தூங்க வேண்டும், இது எப்படி எழுதலாம்? பாருங்க, சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, அதுக்கு யூ. அடுத்து தூங்க வேண்டும், வேண்டும்னு வந்தாலே அங்க என்னது? ஷுட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷுட். அடுத்து வெர்பு என்ன? தூங்குறது. தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்லீப். இப்ப யூ ஷுட் ஸ்லீப் அப்படின்னா நீ தூங்க வேண்டும், இல்ல நீ தூங்கணும். எப்போ? நான் வந்த பிறகுதான். அப்போ இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பிறகுதான் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். பிறகுதான் only after. ஓகே, only after. எப்போ? நான் வந்த பிறகு. அப்போ நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. இங்க வந்து இங்கேயும் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, இங்கேயும் பிரசன்ட்ல தான் எழுதணும். ஓகே. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பிரசன்ட்ல எழுதும் போது எஸ் போட்டிருக்கோம், இங்க எஸ் போடல. ஏன் போடல? இங்கேயும் சப்ஜெக்ட் சிங்குலர் தான், இங்கேயும் சப்ஜெக்ட் சிங்குலரா தான் இருக்கு. ஏன்னா சப்ஜெக்ட் சிங்குலர் வரும்போது, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாலே வரக்கூடிய வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ்ஓ சேர்க்கணும். ஆனா சப்ஜெக்ட் ஐ வரும்போது, ஓகே, ஐங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ஆனா ஐ வரும்போது மட்டும் வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. மற்றபடி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்பு கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதே போல யூனா நீ. ஓகே. அப்போ நீன்னு சொல்லும் போது ஒரு ஆளையும் மென்ஷன் பண்ணுவோம், இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டவங்களையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டையும் மென்ஷன் பண்ணும், ப்ளூரலையும் மென்ஷன் பண்ணும். சோ யூ வரும்போது நம்ம வெர்பு கூட எதுவுமே சேர்க்க கூடாது. ஓகே. இப்போ ஒண்ணுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க எதுவுமே சேர்க்க கூடாது. என்னது? வெர்பு கூட லாஸ்ட் எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ் எதுவுமே சேர்க்க கூடாது. சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா மட்டும் தான் சேர்க்கணும். ஆனா சப்ஜெக்ட் ஐ வரும்போது நாம சேர்க்க மாட்டோம். சரி? அப்போ நான் வந்த பிறகுதான் நீ தூங்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்லீப் ஒன்லி ஆஃப்டர் ஐ கம். யூ ஷுட் ஸ்லீப் ஒன்லி ஆஃப்டர் ஐ கம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் பிறப்பதற்கு முன்பே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பாட்டி இறந்துட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பாட்டி இறந்துட்டாங்க. இது எப்படி சொல்றது? பாருங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்பே என் பாட்டி இறந்துட்டாங்க. இல்ல வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? என் பாட்டி இறந்துட்டாங்க. பாஸ்ட் ஃபார்ம் தானே, முடிஞ்சு போனது. அப்ப என்ன? மை கிராண்ட் மதர்
மை கிராண்ட்மதர் இறந்துட்டாங்க. இறக்குறதுக்கு இங்கிலீஷ்ல died. அதோட past died. ஓகே, மை கிராண்ட்மதர் died. என் பாட்டி இறந்துட்டாங்க. எப்போ? நான் பிறப்பதற்கு முன்பே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு. அந்த முன்பே அதுக்கு பிஃபோர். அடுத்து நான் பிறப்பதற்கு, அப்போ சப்ஜெக்ட் ஐ, நானா ஐ. அடுத்து பிறக்கிறத மென்ஷன் பண்றோம். ஓகே, இதுல வந்து மெயின் வெர்ப் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். பி வெர்ப் யூஸ் பண்ணும்போது இங்க என்ன, இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு. அப்ப இங்க என்ன, பாஸ்ட் தானே வரும். அப்ப ஐ வந்திருக்கு. ஐ வந்தாலே பாஸ்ட் என்ன வரும், வாஸ். ஓகே, ஐ வாஸ். பிறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, born. ஐ வாஸ் born. ஓகே, அப்போ நான் பிறப்பதற்கு முன்பே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மை கிராண்ட்மதர் died before I was born. ஓகே, மை கிராண்ட்மதர் died before I was born. ஓகே, நெக்ஸ்ட் அவன் கிளம்புற பிறகுதான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன், ஆனா அவன் கிளம்புற பிறகுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அவன் கிளம்புற பிறகுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றது இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.